IBC Mangai சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிஷ் வந்து ரொம்ப அருமையான உணவு. நம்ம கூட ஸ்கின்னுக்கும் ஹேர் கூட அது ரொம்ப நல்ல உணவு. ரெண்டாவது, ஸ்கின் மட்டும் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எக் முட்டையோட வெள்ளை கரு எடுத்து அதை சாப்பிட்டிங்கன்னா அது ஸ்கின் 100% ப்ரோட்டீன். அது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். சிக்கனில் வந்து நல்ல நாட்டுக்கோழி வாங்கி அதில் குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்ல ப்ரோட்டீன். வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னா கேரட், பீட்ரூட் அண்ட் ஆரஞ்சு இது 3 ஜூஸ் பண்ணி கண்டினியூஸாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ஸ்கின் வந்து ஒருத்தர் வந்து ஒபேசிட்டியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பைட் அண்ட் ஈட் மெத்தடில் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரியாக்ட் ஆகும். அம்லா ஜூஸ் இதுவும் நம்ம வயிற்றை நல்லா சுத்தப்படுத்தும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு டின்னருக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கும்போது மறுநாள் நம்ம ஸ்டமக் வந்து பாக்கியலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30 உங்கள் விஜய். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தினம் அன்றாட உணவியல் முறை மூலமாக நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி பாதுகாத்துன்றதை பற்றி பேசலாம். பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஸ்டமக்குக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு. மேடம் நான் வந்து ஏன் வந்து ஸ்கின் வந்து எனக்கு சீக்கிரமாகவே சாகி ஆகிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏன் மேடம் எனக்கு மட்டும் வந்து ஸ்கின் இதுவாகுது அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டமக்கை ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் ஆகி ஒரு குழந்தெல்லாம் பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். கண்டினியூஸாக சாப்பிட்றதுனா இந்த குழந்தைகள் மிச்ச மீதிலாம் வைக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நம்மளுடைய ஸ்கின் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா முதல்ல நம்ம என்ன தட்டில் எடுத்து வாயில் சாப்பிட்றோன்றதை முதல்ல கவனிக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, மீதிலாம் சாப்பிட்டு ஸ்டமக் கெட்டு போயிடும். ஸ்டமக் கெட்டு போகும்போது தான் ஸ்கின்ல அதோட ரியாக்ஷன் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற உணவு முறையை கரெக்டாக வச்சுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்னால் கரெக்ட் டைமில் சாப்பிடணும். அதுக்கப்புறம் லஞ்ச் கரெக்ட் டைமில் ஒரு 12:30 to 1:30 முடிச்சிடணும். லாங் கேப் கொடுக்க வயிற்றில் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து அது ஸ்கின்லேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நைட்டு டின்னர் 7:30 மேக்ஸிமம். நம்ம இப்போ இருக்கிற ஹெக்டிக் லைஃப் ஸ்டைலில் 9:30 முடிச்சிடணும். சரி, அடுத்தது நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிற உணவுகள் என்னென்னு பார்ப்போம். ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரோட்டீன் எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னென்னா அது நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் நல்ல, இப்போ வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ், முளை கட்டின பயிறு, பல்சஸ், தால், சீரியல்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் உங்களுடைய உணவில் வந்து ஏதோ ஒரு வகையில், இப்போ காலையில் இட்லிக்கு சாம்பார், இல்லை மத்தியானம் சாதத்துக்கு கூட்டு, அந்த மாதிரி அப்படி சேர்த்தா கூட உங்களுக்கு போதுமானது. நம்மளுடைய இந்தியன் ஃபுட் அமைப்பில் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட ஒரு சன்னா கிரேவி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நான் வெஜிடேரியன் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ், எக் ஒயிட். ஃபிஷ் வந்து ரொம்ப அருமையான உணவு. நம்ம கூட ஸ்கின்னுக்கும் ரொம்ப அருமையான, ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை ஹேர் கூட அது ரொம்ப நல்ல உணவு. நல்ல ஃபிஷ்ஷு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ்ஷு கிடையாது, நமக்கு சின்னதாக குட்டி மீன்கள்லாம் கிடைக்குங்க. அதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அந்த மாதிரி மீன்களை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்ற ஹேபிட். மீன் வாங்கி சாப்பிட்றதுனா அதை வறுத்து பொரிச்சிடலாம் கிடையாது, நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் நல்ல 100% நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். ரெண்டாவது, ஸ்கின் மட்டும் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எக் முட்டையோட வெள்ளை கரு எடுத்து அதை சாப்பிட்டிங்கன்னா அது ஸ்கின் 100% ப்ரோட்டீன். அது உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். சிக்கனில் வந்து நல்ல நாட்டுக்கோழி வாங்கி அதில் குழம்பு மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் நல்ல ப்ரோட்டீன். இது நான்வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ப்ரோட்டீன். ஆனால் அந்த ப்ரோட்டீன் மட்டும் பார்த்தாது, சப் விட்டமின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. அது எதில் கிடைக்கிது, எப்போவுமே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் வரும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னா கேரட், பீட்ரூட் அண்ட் ஆரஞ்சு இது 3 ஜூஸ் பண்ணி கண்டினியூஸாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ஸ்கின் வந்து கிளியர் ஆகும். ஒருத்தர் வந்து ஒபேசிட்டியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பைட் அண்ட் ஈட் மெத்தடில் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரியாக்ட் ஆகும். அண்டர் வெயிட்டில் இருக்கேன், எனக்கு ஸ்கின்னும் மோசமாக இருக்குது அப்படின்றவங்க அதை ஜூஸாக பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக, ஜூஸ்னால் ஒரு நாள் குடிக்கக்கூடாது, கண்டினியூஸாக நமக்கு ஸ்கின்லேயோ இல்லை நம்ம உடம்புலையோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் தரையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
தொடர்ந்து ஒரு 40-45 நாள் அந்த உணவுகளை கரெக்டாக எடுக்கும்போது தான் அது ஸ்கின்லேயோ நம்ம உடம்புலையோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நான் 2 நாள் குடித்தேன் அப்படிலாம் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அதை கண்டினியூட்டி கொடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக ஸ்கின் கரெக்டாக இருக்கணும். நமக்கு வந்து ஆயிலி ஃபுட்டை வந்து, அதாவது ஆயிலி ஃபுட்டு ரொம்ப நல்லது, நல்ல கொழுப்பு எப்போவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் வாங்கி பொரிச்சது அந்த மாதிரிலாம் சாப்பிடாம வீட்டில் பண்ண ஃபுட்டை முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது ரொம்ப ஆயிலி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வெளியில் பொரிச்சு வருது அந்த மாதிரி ஃபுட்டை வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது தான் உங்கள் ஸ்கின் அஃபெக்ட் ஆகும். அது மாதிரிலாம் தவிர்த்துட்டு வீட்டிலே பண்ணுற உணவுகளை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து தினமும் கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸ் கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும். இது முக்கியமான ஃப்ரூட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ், ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அம்லா ஜூஸ், இதுவும் நம்ம வயிற்றை நல்லா சுத்தப்படுத்தும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நம்ம அடிக்கடி பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறதுக்கு, டின்னருக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கும்போது மறுநாள் நம்ம ஸ்டமக் வந்து நல்லா கிளியர் ஆகும். கிளியர் ஆகி மோஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போகும்போது நம்ம அதோடைய ரிஃப்ளெக்டன் நம்ம ஸ்கின்லேயும் நமக்கு நல்லா தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஃபீஸ் ரொம்ப தூரம் தான் இல்லை, பக்கத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா வந்துடும்.